ஹலோ நண்பா, இன்னைக்கு நாம குரோன் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்க போறோம். குரோன் அப்படின்னா டைம் அப்படின்னு அர்த்தம். குரோனிக்னா இப்போ ஒரு டிசீஸ் ரொம்ப காலமா சரியாகாம நம்ம கூடயே இருக்கு, போகாம இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குரோனிக்னு சொல்லுவோம். குரோனலாஜிக்கல்னா டைமை பொறுத்து ஆர்டரா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத சொல்லுவோம். குரோனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு ஃபீவர், சளி இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். சில டிசீஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நம்ம கூடயே இருக்கும். ஒரு சில டிசீஸ் எல்லாம் டில் டெத் வரைக்குமே இருக்கும். அந்த டிசீஸை நம்ம குரோனிக்னு சொல்லலாம். அதே மாதிரி குரோனலாஜிக்கலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறீங்க, அப்புறம் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒர்க்குக்கோ கிளம்பி போகிறீங்க. திரும்பி எகெயின் ஈவினிங் வந்து ஏதாச்சும் கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த ஈவெண்ட்டை டைம் வாரியாக அடுக்கி சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு பேர் தான் நம்ம குரோனலாஜிக்கல்னு சொல்லுவோம். அரேஞ்ச்டு இன் த ஆர்டர் ஆஃப் டைம். நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா எகெயின் இந்த வீடியோவை பாருங்கள், நல்லாவே புரிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இது வரைக்கும் நான் போட்ட எல்லா இங்கிலீஷ் வீடியோவுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பையும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.